கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். தரிசன ஊழியருக்கு எழுதின 1 நிருபம் 1வது வசனம் 3வது வசனம். 1வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்கிறோம். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறியா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன போட்டுக்கிட்டாரு? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. யோவான்ல நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை. அப்போ அவரே தெரிந்து கொள்றார். எப்படி தெரிந்து கொள்றாருன்னா, சும்மா தெரிந்து கொள்ள, கிரயத்தை கொடுக்கணும். புரியுதா? ஒரு கிரயத்தை கொடுத்து ஒரு பரிகாரத்தை பண்ணி பிசாசின் தலையெல்லாம் நசுக்கி அந்த இருளின் ராஜ்யத்திலேருந்து விடுதலையாக்கி அப்புறமா தான் தெரிந்து கொள்வார். இவ்வளோ வேலைக்குது. தெரிந்து கொள்றாருனாக்கா, ஏற்கனவே நீ உன்னை பிசாசு தெரிந்து கொண்டான். ஆதாம் ஏவாள் வழியா தெரிந்து கொண்டான் பார் பிசாசு. எப்படி தெரிந்து கொண்டான்? சும்மா தெரிந்து கொள்ள. அவன் ஒரு கனியை கொடுத்து அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியை வச்சு அவன் தேவன் விளக்கிற அந்த கனியை சாப்பிட்டதுமே பிசாசு தெரிந்து கொண்டு பிசாசுக்குள்ளே பிறந்துட்டேன். இப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னாரு. எப்படி தெரிந்து கொண்டாரு? அந்த பிசாசு இருளின் ராஜ்யத்திலிருந்து என்ன பண்ணுறாரு? விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யம், வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு கொண்டு வரணுன்னாக்கா ஒரு கிரயத்தை செலுத்தணும். ஒரு ஜீவனை கொடுத்தாதான், அவருடைய ஜீவனை கொடுத்து தான் உன்னை தெரிந்து கொள்ள முடியும். புரியுதா? அப்போ அவ்வளோ வேலைக்கு தெரிந்து கொள்றதுக்கு. சும்மா இல்லை, ஏசு ரத்தம் சிந்தணும் உனக்காக, உன் பாவத்துக்காக, உன் சாபத்துக்காக, உன் மரணத்துக்காக, உன் பாதாளத்துக்காக. ஏசு தன் ஜீவனை கொடுத்து தான் உன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். உனக்கு உன் பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதிக்குது. பாதித்தவனுக்கு பரிகாரம் ஜீவசரம், ஜீவரத்தம். உன் பேர், உன் பாவம் தேவனையும் ஆதாம் முழு உன்னிமித்து பூமி சபிக்கப்பட்டுக்குது. அப்போது சாபத்துக்கு, பாவத்துக்கு, மரணத்துக்கு, பாதாளத்துக்கு ஒரு கிரயத்தை செலுத்தணுமா. அது இயேசு ஜீவனையே கொடுக்கணும். ஜீவ ரத்தம், ஜீவ சரீரமே கொடுக்கணுமா. அந்த இயேசு சாமன்ற வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்கணுமா உன் பேர் சொல்லி. பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கணுமா. ஆதாம் முழு உலகத்து கொடுத்து தான் உன்னை தெரிந்து கொண்டாராம். எவ்வளோ பெரிய வேலை பாரு. அப்போது 1 தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்கிறோம். இங்கிலீஷில் படி. ஃபர்ஸ்ட் சாப்டர் 3rd verse. We remember before our God and Father your work produced by faith, your labor prompted by love, and your endurance inspired by hope in our Lord Jesus Christ. First chapter 3:2-3-4 தானே வாசித்தேன். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன படிக்குது? ரிமெம்பரா சொல்லு அந்த வேட. ஐ ரிமெம்பர், we remember you. அப்போ ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்றாரு. அப்போ நீ என்ன பண்ணலாம்? We remember before our God. அதாம்மா, ரிமெம்பர் பண்ணுறாரு, நம்மளை தெரிந்து கொள்றாரு. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம போய் யாரை தெரிஞ்சு கொள்ளணும்? நம்ம ஒரு 4 பேர் தெரிஞ்சுக்கூடாதா? எப்படி தெரிஞ்சு கொள்ளும்? ஒரு ஆளை போய் நீ தெரிஞ்சு கொள்ளணும் ஆண்டவருக்காக. அதுக்கு நீ என்ன பண்ணணும்?
இயேசு என்ன செய்தாரோ அதை தான் செய்யணும். இயேசு எப்படி என்ன செய்தார்? ஜீவனை கொடுத்து தான் நம்மளை தெரிந்து கொண்டார். இப்போ அந்த ஜீவன் நம்ம கொடுக்குது, அதை வச்சுட்டு சும்மா இருக்கலாமா? நீ போய் 4 பேர் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? உன்னை வச்சு ஜனங்களை தெரிஞ்சுக்கணும். ஜீவனை கொடுத்து இயேசு வச்சு தான் ஜனங்களை தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஆத்துமாதாயம். புரியுதா? இயேசுவின் ஐஸ்வர்யத்தை கொடுத்து தரித்திரத்தில் இருக்கிறவங்கள ஐஸ்வர்யவான்களாக மாற்றணும். அவர் தழும்புகளை கொடுத்து வியாதிப்பட்டவங்கள சுகமுள்ளவர்களாக மாற்றணும். அவருடைய இயேசுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து சாபத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். இயேசுக்கு உயிர்த்தெதில் கொடுத்து மரணத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கணும். இயேசுக்கு பரலோகத்தை கொடுத்து பாதாளத்துக்கு இருக்கிற ஜனங்களை பரலோகத்துக்கு தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதனால தான் என்னுடைய செய்தி சோயே ஜீவன் வேதாகம சத்தியம். யூடியூப்பில் போனீங்கன்னாக்கா வீடியோ பார்க்கலாம். ஏஎல்சி வெள்ளூர் அப்படின்னு போனீங்கன்னா யூடியூப் சேனலில் ஏராளம் செய்தி 100க்கு 100 ஜீவ மார்க்கம். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே. அப்போது நீ போய் உங்கள் பிள்ளைங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும், உங்கள் குடும்பத்தாரை, உங்கள் இடத்தார ஜனங்களை தெரியும். நீ உலகத்துக்கே ஒளி. அப்போது 1 தெசலோனிக்கேயர் 1:3 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்போ நீ தெரிந்து கொள்ளப்பட்டியா? பார், பிறப்பின் வழியாக பிசாசு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டான். எங்கே? ஏதேன் தோட்டத்தில். எப்படி தெரிஞ்சான்? சும்மா தெரிஞ்சிக்கல, ஒரு கனியை கொடுக்குறான். தேவன் வேண்டாம் என்று சொல்கிறது தான் செய்ய சொல்கிறான். நன்மை தீமை கனியை சொல்லிட்டு பாவத்துக்கும் மரணத்துக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டு பாவத்தில் கரும்பு தெரிந்து உலகத்துக்கு வந்துட்டேன். இப்போது தேவன் தெரிந்து கொள்ளணுன்னாக்கா ஜீவ விச்சத்துக்கு கனி கொடுக்கணும். பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில், ஆமாம் உலகத்தில் தான் இருக்கிற சோழவரம் கிராமத்தில் உன் மேலே என்ன கொண்டாரான்? இயேசுவை தந்து அன்பு கொண்டார். இயேசுனா நானே வழி சத்தியமா ஜீவரசத்தை குத்து உன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு கொடுக்குறார். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்து தான் உன்னை பிசாசு ராஜ விடியலாகி தெரிந்து கொண்டார். இப்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கணும். அந்த கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்கணும். அப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி, பாரு, இடைவிடாமல் விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்கிறோம். அப்போ இடைவிடாமல் என்ன பண்ணணும்? விண்ணப்பம், ஜெபம், துதி, தோத்திரம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அந்த கிறிஸ்து சரீரம் கிறிஸ்து ரத்தத்துக்கு வேலை போட முடியாது. அது தேவி நீதித்து உழித்ததல். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்துவம். அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்தணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்திக்கிட்டே இருக்கணும் இடைவிடாமல். பிசாசால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா நன்மை தீமை கனியை தேவன் தனக்கு கொடுத்து வாழ்நாளில் இடைவிடாமல் செலுத்துவாங்க. அவங்க பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் பிசாசின் வல்ல வெளியாகப்பட்டிருப்பாங்க. திருடுறது கொள்றது ஐக்கியமாகவே இருக்கும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகி அது பரிபூர்ணப்படும் வந்தேன்றார். அப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து 1 தெசலோனிக்கேயர் 1:3 இங்கிலீஷில் படி. அது 3வது வசனத்தை பட்டா ஃபஸ்ட்டு வசனத்தை சொல்லிபடி. 1 Thessalonians 1st chapter 3rd verse. We remember before our God and Father your work produced by faith, your labor prompted by love, and your endurance inspired by hope in our Lord Jesus Christ. 3-4 படிச்சியா? For we know, brothers and sisters, loved by God, that He has chosen you. chosenனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுனா chosen people. அப்போது பிசாசால் பிசாஸ் பண்ணிட்டான் எல்லாரையும். ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமைட்டுட்டாங்களாம். அதில் ஆப்பிரிக்காக்காரன், ஐரோப்பாக்காரன், அமெரிக்காக்காரன், அரசியல் தலைவர், படிச்சவர், படிக்காரர், சயின்டிஸ்ட்டு, டாக்டரு, என்ஜினியரு, விவசாயி, காட்டுவாசி, நாட்டுவாசி, கிராமத்தான், டவுன்காரன் எல்லோரும் இருப்பாங்க. இப்போ ஏதோ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, அது பிசாசால் தெரிந்து கொள்ளப்பட்டது.
ஏற்கனவே பிசாசால் தெரிந்து கொள்ளப்பட்டு என் தாய் என்னை பாவத்தில் அப்போது பாவத்தில் கருத்தெடுத்து துர்குலத்தில் உருவான உடனே அவர் சோசன் பட்டனாக்க ஜீவனை கொடுக்கணும். மீட்கும் பொருள் அந்த ஜீவ ரத்தத்தை பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து தான் இந்த பிசாசின் ராஜ்யத்திலிருந்து அவருடைய ராஜ்யத்துக்குன்னு தெரிந்து கொண்டார். புரியுதா? இப்போ யோவான் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார் பாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாரு? நம்ம போய் 4 பேர் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே நீங்கள் உலகம் எங்கே போய் சகல ஜாதிக்கும் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி தெரிந்து கொள்ளுன்றாரு. அதே மாதிரி ஏசு எப்படி ஜீவ சருஜ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்த பிசாசு ராஜ் ஜனங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த மாதிரி மீட்கும் பொருள் ஏசு ரத்த தேவன் தனக்கு சகல பார்த்து ஜனங்களை இன்று தெரிந்து கொள்ளலாம். அவன் தான் ஊழிக்காரன், அவன் தான் விசுவாசி. யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் தமிழ் படி, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே John 16 chapter 15 chapter 16 words 16th verse. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள இன்னொரு வரும் படி. You did not choose me, but I chose you. போதும். You did not choose me. நம்ம இயேசு தெரிஞ்சுக்கிறியா? But I chose you. அவர் தான் தெரிஞ்சு கொண்டாராம். எப்படி தெரிஞ்சு கொண்டாரு? இயேசு சரீரத்தில் இருக்கிறாரா? உன்னை யார் தெரிஞ்சது? மதுரை பட்டணத்தில் இருக்கிறா நீ. அங்கே தான் இந்த உங்கள் ஊர் மதுரை. ஒரு ஊழிக்காரன் மூலமாக நீ தெரிஞ்சு கொண்ட. ஒரு ஊழிக்காரன் தெரிஞ்சு கொண்டா பாருங்க. இயேசு சரீரத்தில் அவனை தொட்ட அவனை தெரிஞ்சு கொண்டாரு. பசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரன் இயேசு பற்றி உனக்கு சொன்னார். சொன்னாரா இல்லையம்மா? சிஸ்டரா பிரதரா? அவனுக்கு சூசைட் உனக்கு சொன்னது யார்? ஒரு சிஸ்டர்னு சொன்னியம்மா. ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க? இயேசு பற்றி சொல்கிறாங்க. இயேசு ராஜு உன் பாவத்துக்காக மறிச்சிருக்கிறாரு, உனக்காக ஜீவனை கொடுத்துக்கிறாரு, உன் பாவங்கள் போகப்பட அது இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது அந்த இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து நீ மீட்கப்பட்ட. இப்போ எப்படி வாழணுன்னே வாழ்நாளெல்லாம் இயேசுக்காக தான் வாழணும். அதுக்கு முன்னே என்ன பண்ண? அம்மா வீட்டில் பிறக்கும்போது பிசாசால் பாவம் செய்து தெய்வ மகிமேற்று எல்லோரும் பாவம் தெய்வ மகிமேற்று இருந்தேன். பாவம் செய்து பிசாசு வேலை பார்த்துருந்தேன். நன்மை தேவை காரியத்தை தேவனுக்கும் முழு உலகத்தை காட்டிகிட்டே இருந்தே. ஆதாம் கூட பிறந்தவன் பிசாசால் தெரிந்து கொள்ளப்படும். பிசாசு தான் காட்டுவான். பாவத்தையும் மாநிலத்தை தேவனுக்கும் காட்டுவான், உலகத்துக்கும் காட்டுவான். உன்னை பிசாசு ராஜ்யத்திலே இருப்பான். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு ஜீவ மிச்சத்துக்கு நீ அதில் தேவ நீதிட்டு ஒழித்ததில் அதை தேவன் தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெலாம் வெளிப்படுத்தினா நாடே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நீர் வார்த்தை மிகுந்த கனி கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி எல்லாம் கொடுப்பான். சரி தான் பாயிண்ட் நமக்கு. அப்போது படி எந்த வசனத்தை? John 15:16 ஃபுல்லாக படி. John 15 chapter 16 verse. No, I no longer call you. முதலிருந்து படிமா. 16வது வசனம். John 15 chapter 16 verse. You did not choose me, but I chose you and appointed you so that you might go and bear fruit that will last, and so that whatever you ask in my name, the Father will give you. This is my command, love each other. சரி, அப்போ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம். இப்போ 1 தெசலோனிக்கரில் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து
உங்களுக்காக எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்கிறோம். நீ 1 தெசலோனிக்கேயர் 1:3 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை சோத்தரிக்கிறோம். தோத்திரம், துதி, ஆராதனை. தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். கர்த்தரே காலத்திலும் சோத்திர துதி எப்போதும் தோத்திரிச்சான இல்லாம தேவனை. அந்த தோத்திர பொருள், துதி பொருள், ஆராதனை பொருள், ஜப பொருள் இயேசு தான். இயேசு சொல்லாமன்ற வாக்கு தத்துவத்தை தேவனுக்கும் உலகத்துக்கும் கொடுக்க 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 தாவீது வர வர விரித்தஞ்சிட்டே போகிறான். கர்த்தரை நான் எக்காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் தாவீது யாரு? அவன் என்ன சொல்கிறான்? சங்கீதம் 51 என் தாய் என்னை பாவத்தில் நான் தாவீது தான் சொல்கிறான். அந்த தாவீது ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு முன்னால் நீதிமானாக்கப்பட்டு கர்த்தரை எக்காலத்தில் தோத்தரிக்கிறான். அப்போது பிறக்கும்போது எல்லாரும் பிசாசால் தெரிந்து கொள்ளப்பட்டு இடையில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்படணும். இயேசுவே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஆதாமுக்குள் பிறந்து பாவத்தையும் சம்பளம் மரத்தையும் தேவனுக்கு ஒழுக்கத்தை காட்டிகிட்டே இருப்பான். முடிவு பாதாளம். அப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணுமா? எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ண? இடைவிடாமல் விண்ணப்பம் பண்ண கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். தேவன் தனக்கு தான் விண்ணப்பம். ஜெபம் பண்ண வேண்டிய பரமண்டலிக்க பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சேர்த்து செய்யப்படும் மகிழ்வுட நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. அப்போ மக்களுக்கும் உம்முடைய நாமம், உம்முடைய நாமம் எங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்வார் தான். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்னா, எங்கள் ஜெபங்கள் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை தோத்தரிக்கிறோம். அப்போ தோத்திரம், துதி, ஆராதனை ஜெபத்துக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் இன்னும் வார்த்தை நிறைவேற்றணும். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கிட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மாம்ச சிந்தையில் போகக்கூடாது. நன்மை தீமை வாழ்க்கை வாழக்கூடாது. அசுத்தாவி தான் கிரியை செய்யும். அதனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஜெபலமா கிறிஸ்துக்குள்ளே இருக்கும். நீ போய் 4 பேர் தெரிஞ்சுக்கோ. ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கொள்றான் மனுஷன். ஆதாமுக்குள்ள பிறந்த பாவத்தையும் மரணத்தையும் தேவன் கணக்கு கொடுத்து பிசாசுக்காக ஆள் பிடிக்கும். பிசாசுக்காக ஆதாயப்படுத்துது. நன்மத்தையே தேவனுக்கு கணக்கு கொடுத்துனா பிசாசு ராஜ்யத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு போயிடுவேன். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு பிசாசு ராஜ்ய ஜனங்களை வெளியில் ஆகிடுவேன். நீ உலகத்துக்கே ஒளி, நீ பூமிக்கே உப்பு. எங்கு சுற்றி திறந்த எங்கே போனாலும் ஆதாம்குள்ள மத்திய மாட்டில் உட்காழாமல் இல்லை. திமிர்வாதக்காரர் லேகோர் பிசாசு பெரும்பாலும் உள்ள சரி கூட சாப்பிட மூணு லேகோர் பிசாசு வச்சுவேன். எல்லாரும் தெரிந்து கொண்டாரா இல்லையா? அவனே நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு. அவனே வழியை சத்து ஜீவனமாக இருக்கு. அந்த மீட்கும் போது ஜீவ சரி அந்த ஜீவனை தேவ நீதித்து உயிர்த்தது. இயேசு கிறிஸ்துவில் ஆமட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. அந்த தேவன் ஆதாம் முழுவதும் பிசாசு வெளியிடாக்கிறார். பிசாசின் வல்லங்கள் அகப்படி யாவரையும் குணமாக்குறான். சுற்றி திறந்தார். திருடவும் கொள்ளவும் வழிக்கும் வருகிறான் என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம். அப்போது குடும்பத்தில் பட்டணத்தில் தேசத்தில் எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்த ஜனங்க தான். நன்மை தீமையை தக்க கனியை பிடிச்சிக்கிற நாளிலே சாக கிடக்கிறாங்க. சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தேசத்தில், பாதாளத்துக்கு நேராக இருக்கிறாங்க. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க 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 அசுத்தாய் தோற்ற பசுத்தாய் வர தேவதூர்களாக பணிவிடை செய்ய. அப்போ இடைவிடாமல் கிறிஸ்துக்குள்ளே அவங்க வைத்திருக்கும்போது இந்த உலகத்தில் ஆஸ்வதிக்கப்பட்டு நித்திய ஜீவனை பரலோகராஜ்யத்தை அந்த பூமியில் பரலோகம் பெற்றுக் கொண்டாங்க. பசுத்தாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாத, கலங்காத, இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் பேய்த்திருக்கிறார். பவுல், கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், கலாத்தியர், ரோமாபுரி பட்ட கலாத்தியர் பட்டவர், எபேசு பட்டத்தில் அவர் ஆதாமுக்குள் பிறந்தவர்களை கிறிஸ்துக்குள் கொண்டு வரான். கிறிஸ்துக்குள் சொல்லி திரளான ஜனங்களை ரட்சிக்குள்ள ஒரு மாபெரும் இயப்பில் கொண்டு வந்தார். பவுலாக மாறுறான். பாவிகள், பிரதான பாவிகள் எல்லாரும் துன்பப்படுத்தின்னு கிறிஸ்துவங்களை அடிச்சு நொறுக்கின்னு இருந்தான். ஆதாமுக்குள் இருக்கிறவன் திடீர்னு கொண்டு நடிச்சுன்னு தான் இருப்பான். கிறிஸ்துவில் இருக்க தேவி நீதிட்டு உயிர்த்தல கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்க அசுத்தாவில பசுத்தாவில தேவதூர்களாக பணிவிடை செய்ய. அவன் உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு, குடும்பத்துக்கு பட்டு தேச ஒளியும் உப்புமா இருப்பான்.
அப்போ இயேசு கிறிஸ்து என்னை தெரிந்து கொண்டார். கல்வாரி சிலுவை வந்து எனக்காய் ஜீவ ரத்தம் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். என் பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் பாதி ஆதாமின் சிந்தை மரணம், அந்த மரணத்துக்கு உயிர்த்தெழுந்து ஜீவன் கொடுத்துருக்காரு. என் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுத்துக்கிறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பாவத்தை இந்த மனதிலிருந்து பாதாத்து விடையிலே ஆகியிருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ளே அந்த கிறிஸ்துவ தெய்வத்திற்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கொடுக்க எங்கள் ஜபங்களை இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் எப்பொழுது தேவனை சோத்தரிக்கிறோம். பசுத்தாவியான இந்த சத்தியத்தை கேட்ட ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க உலகத்தில் 816 கோடி ஜனங்களை தெரிந்து கொள்ளும்படி இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் 816 கோடி பேருக்கு தேவந்தற்கு ஆதாம் அசுத்தாய் தத்தி பசுத்தாய் கிராமங்களை பட்டு அலையிலையாக பசுத்தாய் கட்ட வைக்கிறாங்க. தாவே இயேசு கிராமங்களை பட்டங்களை தேதி ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு ஒரு இயேசு ஜீவசாரி ஜீவரத்தம் இயேசு நாடி நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஆதாமுக்குள் பிறந்த பிசாசு ராஜ்யத்திற்கெல்லாம் இயேசு ஜீவசாரி ஜீவரத்த தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் தத்தி பசுத்தாய் இருக்கு கிராமங்களை பட்டணம் தேசம் சோழவரம் வேலூர் பட்டணம் படாக்கர் தமிழ்நாடு இந்திய தேசம் ஆசியாகண்டம் உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துலாமன்ற வாக்கு தத்துவத்தை அவன் இலக்கத்துக்கு தக்க 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்கிறாங்களாம் உலகம் ஃபுல்லாக. தேவி நீதி சுவித்தர தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுத்துக்கு அசுத்தாய் தத்தி பசுத்தாய் இருக்கு கிராமங்கள் பட்டணம் தேசம் அலையிலையாக பசுத்தாய் இருக்கு பசுத்தாய்க்கு விடுதலை பாவத்துக்கு சாபத்துக்கு மருந்து பாதத்துக்கு விடுதலாக்கி கிறிஸ்து இயேசுக்குள்ள எல்லா ஜனங்களும் நிலைநிறுத்தும்படி நீரே திராட்சை உலகத்தில் 816 கோடி அதிகமான ஜனங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ள நிலைநிறுத்துகிறதாவே விசுவாசத்தை துரத்துக்கிற தேவடைய ராஜ்யம் கட்டப்படுது தேவத்தில் பணிவிடை செய்திருக்கிறதாவே நீர் அப்படியே செயற்கை நினைச்சிருக்கோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது, ஒரு சேனல் துளசிராம் தாமஸ் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே இன்னும் ஏராளமான செய்தியை கேளுங்க. என்னுடைய செய்தி கேட்டவங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கும். ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க எங்கே போனாலும் பிசாசால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்காங்க. அவங்கள தேவனுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவேஸ்குள்ளே கொண்டு வரணும். அந்த கிறிஸ்துவை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து பிசாசுகளை திருத்தி பசுத்தாக இருக்கி தேவதூர் பணிவிட்டு அவனை காப்பாற்றி பாவத்துக்கு சாபத்துக்கு மருத்துவ பாதத்தை தப்பி வைத்து அவனை வாய்நாள் கிறிஸ்துவேஸ்குள் நிலைத்திருக்கும்போது அவன் பிசாசால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வரலாம். என் செய்தி கேட்டால் உங்களால் நல்லா ஊழியம் செய்யலாம். ஆனால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சேனல் FGC வெல்லூர்னு ஒரு சேனல், துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கேளுங்க. கடைசி நாள் லேப்பில் தேவன் நிச்சயமாக உங்கள் எல்லாமே பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 20/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே பதிவு செய்யப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதி. இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தெரியும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.